அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முருகருடைய 2வது படை வீடான திருச்செந்தூர் பற்றிய தகவலை தான். இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவராகவும் சுப்பிரமணிய சுவாமியாகவும் ஜெயந்திநாதராகவும் நமக்கு காட்சி தருகிறார். தீமையினோட வடிவாக இருக்கக்கூடிய அந்த சூரபத்மாவை சம்ஹாரம் செய்த திருத்தலம் தான் திருச்செந்தூர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாக இருக்கு. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சுள்ள ஒரு கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா 157 அடி. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 9 ஸ்தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் நம்ம போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நமக்கு பிறவி என்னும் இந்த பெருங்கடலில் நம்ம தத்தளித்து கொண்டிருக்கோம். அதனால் நமக்கு பிறவாமை என்னும் அந்த பெரும் பேச்சை நமக்கு அருளக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். நம்ம பிறந்தாதான் நமக்கு கவலை கஷ்டம் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். நமக்கு அது வேணும் இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், குழந்தை வேணும், ஏதோ நம்ம கேட்டு சாமிக்கிட்ட புலம்புறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் பிறவாமலே இருந்தால் எந்த ஒரு கஷ்டமே நமக்கு கிடையாது. அந்த பிறவாமை என்னும் நிலையை பேச்சை அருளக்கூடியவர் தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. இங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. பூனா பூர்த்தி செய்தல் அர்த்தம், ஜானா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். மல மாயை அந்த கர்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குவது தான் பூஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பூவோட நமக்கு காட்சி தராரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மாவை சம்ஹாரம் செஞ்சிட்ட பிறகு அதோட வெற்றியை கொண்டாடுறதுக்காகவும் தந்தையாகிய சிவபெருமானுக்கு நன்றி செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு. அவரோட பஞ்ச லிங்கங்களை வச்சு பூஜை செய்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மலராக தந்தைக்கு எடுத்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ தேவர்கள் திடீர்னு முருகப்பெருமானை கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட உடனே திரும்ப முருகப்பெருமான் என்ன நினைக்கிறாரு, ஏதோ பிரச்சனையோட தான் திரும்ப வந்திருக்காங்க போகுது தேவர்கள் அப்படின்ட்டு கையில் பூவோட அப்படி திரும்பி பார்க்குறாராம். அந்த காட்சியோட தான் இன்னும் நமக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மூலவர் நமக்கு காட்சி தருகிறார். கையில் இருக்கிற பூவோட பூஜா மூர்த்தியாக நமக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி தராரு. இந்த திருச்செந்தூர் கோவிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி போகிற போது பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போது கீழே உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வர்றது போல் ஒரு அமைப்பு கோவிலோட அமைப்பு இருக்கா. இந்த அமைப்பு எதற்காக நம்ம காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட எவ்வளோ கஷ்டம் இருக்கும், நம்மளோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கிய சூழ்நிலை இருக்கும், நம்ம கஷ்டமான சூழ்நிலை நம்ம இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வரப்போ நம்மளோட வாழ்க்கை இறங்குமுகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு வரப்போ ஏறுமுகமாக மாறி இருக்கும் அப்படின்றதுக்கு இதே ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் யாருன்னு தெரியும், குமரகுருபர். இவர் பார்த்தீங்கன்னா 5 வயசு வரையுமே ஒரு பேசுகிற திறனே இல்லாமல் இருந்திருக்காரு. இவங்க பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்மளோட குழந்தை இன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முருகப்பெருமான் கிட்டேயே போகிறாங்க. திருச்செந்தூர் போயிட்டு முருகர் பெருமானோட காலடியில் அந்த குழந்தைய போட்டு அவங்க கடலே நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ முருகப்பெருமான் கருணை உள்ளம் கொண்டு இவங்களுக்கு காட்சி தராரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனித உருவில் கையில் ஒரு பூவோட அந்த குழந்தைகிட்ட இது என்னன்னு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தையும் பேச ஆரம்பிச்சிடுது. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள குமரகுருபர். அதுக்கப்புறம் தான் முருகரோட அருளால் அவர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பாவை பேசாத ஒரு குழந்தை முருகனோட அருளால் கந்தர் கலிவெண்பா நூலையே எழுதியிருக்காரு அவர். இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் தான் நம்ம திருச்செந்தூர் முருகர். அது இல்லாமல் இன்னொன்று இப்போ ஸ்பெஷல் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை விபூதி. இந்த விலை விபூதி நம்ம ஆதிசங்கரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ இந்த பன்னீர் இலை விபூதியை அவர் சாப்பிட்ட பிறகு அவருடைய வயிற்று வலி நீங்க பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். அது இல்லாமல் அவர் நமக்கு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்றத முருகப்பெருமானுக்காக நமக்கு பாடியிருக்காரு ஆதிசங்கரர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தரிசித்து அவருடைய அருளாசி பெற்று வரணும். நீங்களும் தரிசித்து அவரோட அருளாசி பெறுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.